வாழ்க்கை மிக எளிதானதுங்க. இப்ப நான் இத சொல்லும்போது, அது எப்படிங்க எளிதா இருக்கும்? அது எதனால வந்து நீங்க இப்படி சொல்லலாம்? நாங்கலாம் எவ்வளவு இத அனுபவிக்கிறோம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லுவீங்க. உண்மை இதுதாங்க. இதுதான் உண்மை. நம்ம தான் வந்து அதை வந்து கஷ்டமாக்கி வச்சிருக்கிறோம். நீங்க எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்கல அப்படின்னு நெனச்சீங்கன்னு வைங்களேன். ஒரு செடி ஒரு செடி இருக்குதுன்னு வைங்க. ஒரு சின்ன பிளான்ட் இருக்குது. சாரி, எனக்கு வரைய தெரியாது அவ்வளோக்கா. சின்ன பிளான்ட் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா தழைஞ்சு வந்திருக்குதுன்னு வைங்களேன். இதிலிருந்து ஒரு பிரான்ச்ச வெட்டி இங்க நடுறது, இங்க நடுறது, இங்க நடுறது, இங்க நடுறது, இங்க நடுறது. எல்லாத்த மூலையில நமக்கு யாரையெல்லாம் தெரியுமோ, அவங்க மூலையிலலாம் கொண்டு போய் இதுக்கான ஒரு செடிய பதியம் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது. அவங்க 4 பேர்த்துக்கிட்ட. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பல்கி பெருகிரும். இதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்த வந்து கண்டுக்கவே கூடாது. இது அதுவா? அது நடந்துச்சு ஆமா. அப்படின்ட்டு அத கடந்து போறக்கு பழகுனீங்கன்னா, அந்த விஷயம் வந்துட்டு இந்த நிழல்ல வளர்ற செடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அது தலையவே தலையாது. அதுக்கு வந்து அட்டென்ஷன் குடுக்காது. அந்த சூரிய ஒளி படாதனால, அது வந்து தலையவே தலையாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தாட்டுக்கும் ரொம்ப இது குடுத்துர்றோங்க. அ என்ன சொல்றது? எனர்ஜி குடுத்துர்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அது நல்லா உரம் போட்ட செடி மாரி நல்லா வளர ஆரம்பிச்சுருது. நீங்க உங்கள வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து லைஃப எடுத்துட்டு போயிரலாம். நம்ம நெனைக்கலாம், ஐயோ! நம்ம வந்து அம்மா, அப்பா வளர்றோம். அப்புறம் கல்யாணம் ஆகுது. குழந்தைங்க வர்றாங்க. அப்புறம் திருப்பி என்ன குழந்தைங்க அவங்க பெரியவங்களாகி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இப்ப இந்த இடத்துக்கு என்ன ஆகுது? ஒரு அம்மா, அப்பா அப்படிங்கிறவங்க அது தனி ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் வந்து மனசு வந்து நம்மள கேள்வி கேட்கும். "அச்சோ! இப்படித்தானா? இதுதானா?" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு வட்டம் தாங்க. இது எல்லாமே ஒரு வட்டமே தான். நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மா, அப்பா இந்த பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்திருப்போம். நம்ம ஒரு அம்மா, அப்பா ஆகி நமக்கு ஒரு குழந்தைங்க. நம்ம குழந்தைங்க அதே பிளேஸ்க்கு அவங்க வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்தி அதே தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா, இந்த வர்ற வழி பூரா பார்த்தீங்கன்னா, முள்ளு, கல்லு எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து அந்த முள்ளுக்கல் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அமைதி. இது ஒண்ணுதாங்க. யாராவது ஏதாவது சொல்றாங்களா? உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது சொல்றக்கு ஈஸி. ஆனா வந்து அத கொஞ்சம் பிராக்டிஸ்ல கொண்டு வரும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா கொண்டு வந்து பழக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அது நம்ம மனசு வந்து நம்ம சொல்ற மாதிரியே கேட்கும். வேண்டாம், வேண்டாம். வா, வா. இந்த இடத்த விட்டு கடந்து போயிரலாம். வா. இது எதுக்கு நமக்கு? இந்த இடம் எதுக்கு நமக்கு? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மனசு வந்து அதை பெருசா எடுத்துக்க ஆரம்பிக்காது. நீங்க ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, இவங்க கெட்டவங்க. இவங்க பாரு எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. போன வருஷம் இத்தனாம் தேதி இவங்க எனக்கு இதை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நம்ம டேட்டா வந்து வச்சு நம்மளோட மூளைய வந்து ஒரு அ யூசேஜே இல்லாத மாதிரி பண்ணிருவோம். தேவையானதுக்கு இடம் இல்லாம, தேவையற்றதுக்கு நெறைய இடம் பிடிச்சு வச்சிருப்போம். அதனால தான் இந்த டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணணுங்க. அது எப்படி டெலீட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். ஒரு ஒரு 2 விஷயம் பண்ணுங்க. நீங்க வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரே ஒரு 2 விஷயம். நீங்க என்ன பண்ணுங்க, காலையில எழுந்த உடனே எந்திரிச்சு உட்காரும்போதே மனசுக்குள்ள இன்னைக்கு இத்தன நாளுக்கு ரொம்ப நன்றின்னு எந்திரிச்சுட்டு, பக்கத்துலயே ஒரு நோட் வச்சுக்கோங்க. கடகடன்னு எழுத ஆரம்பிச்சுருங்க. இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவிச்சோம், என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நன்றி சொல்லி எழுத ஆரம்பிங்க. அது வந்து ரொம்பவே பெரிய விஷயங்க இது. நம்ம நெனச்சிட்டு இருப்போம், இதெல்லாம் என்னடா இது! இது நன்றி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா? உண்மையாலுமே அதுதான். நீங்க உங்களுக்கு பெற்றோர்களுக்காகட்டும், உங்களுக்காகட்டும், உங்க குழந்தைங்களுக்காகட்டும், நீங்க நன்றி சொல்ல உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும். யார் எது சொன்னாலும் நீங்க வந்து பெருசா எடுத்துக்கவே மாட்டீங்க. அவங்களும் சொல்லவும் மாட்டாங்க. எந்த இடத்துக்கு நன்றி இல்லையோ, இப்போ ஒரு செடி வளர்த்துனீங்கன்னா கூட, அந்த செடி மேல நீங்க ஒரு நன்றி உணர்வு கொண்டு தினம் கவனிச்சீங்கன்னா தான் அந்த செடி வந்து அழகா தழையுது. தண்ணி இல்ல, காத்து இல்ல, பொல்யூஷனு இப்படி குறைகள பேசிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அதுதான் அதிகமாகும். நீங்க வந்து நிறைகள மட்டுமே எடுத்து பேசி பழகி பாருங்க. உங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே ஒரு பூ பூத்த சோலைவனம் மாதிரி இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் மீண்டும் ஒரு வீடியோல நாம சந்திப்போம். வணக்கம்.